Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கர்நாடகா சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல தர்ஷன்ங்கற 37 வயசோடையர் வாழ்ந்துட்டு வராரு. தர்ஷனோட வேலைய பத்தி பார்த்தா அவர் சொந்தமா ஒரு டயக்னோஸ்டிக் சென்டரே வச்சு நடத்துறாரு. அங்க ஏரியால இருக்கிற எந்த ஹாஸ்பிடலா இருந்தாலும் பேஷண்ட்ஸ் அந்த டயக்னோஸ்டிக் சென்டருக்கு தான் அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த லெவலுக்கு எல்லாத்துக்கூட லிங்க் வச்சிருக்காரு. டெய்லி பேஷண்ட்ஸ் வரது அதிகமா வருது தெரிஞ்சு அந்த டயக்னோஸ்டிக் சென்டரை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்குனார். அதை எக்ஸ்பேண்ட் பண்ண அங்க ஸ்டாஃபும் வேலைக்கு வைக்க ஆரம்பிச்சாரு. இது மூலமா அவருக்கு லாபம் நிறையவே வர ஆரம்பிச்சிச்சு. வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட மனைவி பேரு ஸ்வேதா. ஸ்வேதா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. 30 வயசு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமாகி 7 வருடங்கள் ஆகுது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் காதல் கல்யாணம் தான். இவங்க ரெண்டு பேரும் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுக்கா காலேஜ் படிச்சாங்க. தர்ஷன் பிஜி படிச்சிட்டு இருந்தாரு, ஸ்வேதா யூஜி படிச்சிட்டு இருந்தாங்க. சீனியர் ஜூனியர்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவுட்டிங், டேட்டிங் இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க எந்த லெவலுக்கு க்ளோஸா இருந்தாங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் இந்த மாதிரி லவ் பண்றேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபர்னா இருந்தாங்க. அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காவும் இருந்தாங்க. அவங்களோட அப்பா அம்மா என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இவங்களோட மனசுல எந்த மாற்றமும் இல்லை. நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி ஸ்ட்ராங்கா இருந்து இந்த கல்யாணமும் நடந்துச்சு. அந்த லெவலுக்கு ஒரு பியூர் லவ் மேரேஜ். இவங்க லவ் மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க நினைச்ச மாதிரியே தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாரு. 3 வருடங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போச்சு. சுத்தி இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ போறாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும் போது இவங்க நல்லபடியா வாழ்ந்தாங்க. குழந்தையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே திருப்பி வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்களோட குடும்பம் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஆனா கரெக்டா டிசம்பர் 11 2023 வருடம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்க 20 நாளைக்கு முன்னாடி காலையில 6 மணி பக்கம் ஸ்வேதாவோட வீட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணது ஸ்வேதாவோட அண்ணா. காலை பார்க்கும் போது தர்ஷனோட அண்ணாவான தீபக் தான் கால் பண்றான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. காலையில 6 மணி தான் ஆகுது, இப்ப போய் எதுக்கு கால் பண்றான், என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவரும் அட்டன் பண்றாரு. ஆனா அவர் அட்டன் பண்ணும் போது அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. தீபக் என்ன சொல்றாருன்னா, ஸ்வேதா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக். காலையில 6 மணி பக்கம் என்னோட தம்பி ஸ்வேதாவோட ரூமுக்கு போய் ரொம்ப நேரமா எழுப்பிக்கிட்டே இருந்தான். ஆனா ஸ்வேதா எந்திரிக்கவே இல்லை. நீங்க எல்லாருமே சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும் போது ஸ்வேதாவோட வீட்டுல என்ன பண்றதுன்னு யாருக்குமே புரியல. கத்தி கதறி அழுகுறாங்க. எங்களோட பொண்ணுக்கு வெறும் 30 வயசு தான் ஆகுது, அவளுக்கு மெடிக்கல் ஹிஸ்டரி எதுவுமே இல்லை, எப்படி அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாலே நம்ப முடியல. இப்ப எல்லாம் யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ரொம்ப யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால ஹார்ட் அட்டாக்ல இறந்த கேசஸ்லாம் நிறைய பேர் நியூஸ்ல பாக்குறாங்க. இவங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஸ்வேதா இறந்துட்டா போலன்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அதை கேட்டு ஸ்வேதா வீட்டுக்கு வராங்க. அடுத்த 10 நிமிஷத்துல ஸ்வேதாவோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தர்ஷனோட வீட்டுக்கு போறாங்க. ஸ்வேதாக்கு என்னதான் ஆச்சு நம்ம பாப்பமேன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போகிற வரைக்குமே ஸ்வேதாவோட வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே எங்களோட பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு கடைசியா ஸ்வேதாவை பார்க்கலான்னு தான் போறாங்க. ஆனா தர்ஷனோட வீட்டுக்கு போகும்போது அவங்களோட மனநிலை டோட்டலாவே மாறிடுச்சு. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கற லெவலுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க போகும்போது இறுதி சடங்கு ஆல்ரெடி முடியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம டிலேவா வந்திருந்தா டெட் பாடியை தூக்கி வேன்ல வச்சு அவங்க படுக்க போய் புதைச்சிருப்பாங்க, இல்லை எரிச்சிருப்பாங்க. எப்படி இந்த லெவலுக்கு இவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாங்க? நம்ம வீட்டுல பொதுவா ஒருத்தவங்க ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுது புரண்டு எப்படியோ அந்த ஒரு சாவை ஏத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு புரியாம எல்லாத்துக்கிட்டையும் கால் பண்ணி கடைசியா யாராச்சும் சில பேர் உதவி பண்ண வந்தாதான் அந்த இறுதி சடங்கை நம்ம நடத்துவோம். ஆனா இங்க என்னன்னா இவங்க நமக்கு தகவல் தெரிவிச்சு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ தான் உடனே நம்ம ஓடி வரோம். இங்க என்னன்னா இறுதி சடங்கை முடிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்க? என்னோட பொண்ணோட உடம்புக்கு என்ன நடந்துச்சு, என்னோட பொண்ணோட உடம்புக்கு இவ்வளவுதான் வேல்யூவா, 1 மணி நேரம் கூட இந்த வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் உருவானுச்சு. இந்த எல்லா சந்தேகங்களும் இருந்தாலும் சரி எங்கேயுமே யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணக்கூடாது, எல்லாருமே கவலையா இருக்காங்க, முக்கியமா மாப்பிள்ளை கவலையா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார போனாங்க. ஆனா அந்த இடத்துல மாப்பிள்ளை கவலையா இருக்கிற மாதிரியே தெரியல. தர்ஷன் பாட்டுக்கும் இறுதி சடங்கை எவ்வளவு ஃபாஸ்டா செய்ய முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா செஞ்சுக்கிட்டு இருந்தார். பொண்ணோட உடம்ப பார்த்தாங்க. கை கால் எல்லாத்தையுமே பிடிச்சி எங்களை விட்டு போயிட்டியம்மான்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதறி அழுதாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்வேதாவோட கை கால் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய அடிபட்டு இருக்கிறத கவனிச்சாங்க. உடம்புல நிறைய இன்ஜுரிஸ், காயங்கள் இருக்கிறத கவனிச்சாங்க. இது நார்மலான காயமா இல்ல
தர்ஷன் அடிச்சே கொண்டுட்டானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருந்துச்சு. இந்த சந்தேகத்தை எல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்வேதாவோட அண்ணன் உடனே அங்கேருந்து ஓடுறாரு. வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தை ஒன்னே ஒன்று தான், சார் தயவு செய்து நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உடனே தர்ஷனோட வீட்டுக்கு வாங்க, அந்த இடத்துல ஒரு சாவு நடந்திருக்கு, அதில் ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு பொண்ணு காலையில் எந்திரிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களா ஹார்ட் அட்டாக்னு சொல்லி எந்த டாக்டரையும் கூட்டிட்டு வராமல் இறுதி சடங்கே முடிக்க போகிறாங்க. 5 நிமிஷம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக அவங்க புதைச்சிருவாங்க இல்லை எரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து போலீஸ் உடனே கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது ஒரு அன்நேச்சுரல் டெத், இதை வந்து நீங்கள் நார்மலால வந்து ஃபியூனரல் பண்ண முடியாது அப்படிங்கிறத போலீஸ் சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. தர்ஷனோட ஃபேமிலி ஆகட்டும் ஸ்வேதாவோட ஃபேமிலி ஆகட்டும் 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட பொண்ணு உயிரோட இல்லாத போது கூட நீங்க டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பொண்ணை எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வைப்பீங்க? என்னோட வைஃபை என்னால போஸ்ட்மார்ட்டம் பண்ண வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்துறாரு தர்ஷன். ஆனா போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இது ஒரு அன்நேச்சுரல் டெத், கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்ல இருந்து பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது ஸ்வேதாவோட அப்பா அம்மாவுக்கும் கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் தோணுது. தன்னோட பையன் போலீஸை கூட்டிட்டு வந்ததுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையா நிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, கண்டிப்பா இதுல தர்ஷன் சம்பந்தப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இதெல்லாம் தாண்டி போலீஸ்க்கு ஸ்வேதாவோட அண்ணன் ஒரு முக்கியமான க்ளூ தந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் தங்கச்சியோட மொபைல் நான் எடுத்து பார்த்தேன். ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அவளோட மொபைல் பாஸ்வேர்டு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கால்ஸ்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சான்னு தெரியல. ஆனால் அந்த ரெக்கார்டிங்லாம் கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு அப்படிங்கிறத போலீஸ்ட்ட சொல்றாரு. போலீஸ் அந்த ரெக்கார்டிங்லாம் கேட்கும் போது தான் எல்லா விஷயங்களும் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரெக்கார்டிங்ல ஸ்வேதா யாரோ ஒரு பொண்ணுகிட்ட கண்டபடி திட்டுறாங்க. உனக்கு வேற எவனையுமே கிடைக்கலையா? என்னோட ஹஸ்பண்ட் தான் உனக்கு கிடைச்சாரா? நாங்க 2 பேரும் 7 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப காதலிச்சு ரொம்ப டீப்பா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எதுக்காக நீ உள்ளார நுழையணும்னு நினைக்கிற? தயவு செய்து என்னோட கணவரை விட்டுருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேச ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்க அதே கால்ல கத்தி கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து என்னோட கணவரை விட்டுருன்னு சொல்லிட்டு காலில் உழுவாத குறையா அந்த பொண்ணுகிட்ட அழுவுறாங்க. அந்த பொண்ணு எதுவுமே பேசல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. என்னோட தங்கச்சி என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்கா அப்படிங்கிறது அந்த அண்ணனுக்கு புரிய வருது. கண்டிப்பா இதையும் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கணும், இதா கூட பிரச்சனையா இருக்கலாம் அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. இந்த கால் ரெக்கார்டிங்க அப்படியே போய் தர்ஷன்ட்ட காட்டுறாங்க. ஆனா தர்ஷன் பார்த்தோன்னே இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கும் எந்த பொண்ணுக்கும் தொடர்புலாம் எதுவும் இல்லவே இல்லை, நான் என்னோட மனைவி கிட்ட உண்மையா தான் இருந்தேன் அப்படிங்கிறத போலீஸ்ட்ட திருப்பி திருப்பி சொல்லி சாதிக்கிறார். போலீஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. எல்லாருமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டுமேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ்க்கு வந்த அடுத்த செகண்ட் தர்ஷன் ஆகட்டும் தர்ஷனோட அண்ணனான தீபக் ஆகட்டும் 2 பேத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியில எடுக்கிறாங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க பார்த்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஸ்வேதா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காங்க. ஆனா அந்த ஹார்ட் அட்டாக் நேச்சுரலா வந்ததில்லை, அவங்களோட உடம்புல யாரோ பாய்சன் செலுத்தியிருக்காங்க, அதனால உள்ளார இருக்க கொஞ்சம் ஆர்கனா டிசேபிள் ஆயிருக்கு, கடைசியா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவங்க 2 பேத்தையும் விசாரிக்கிற வகையில விசாரிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த இடத்துல தர்ஷன் தான் ஏதோ பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ரொம்ப உறுதியா தெரியும். ஏன்னா தனி கொடுத்தன தான் வாழ்றாங்க, அந்த பொண்ணை கொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இவனால தான் முடியும். அது மட்டும் இல்லாம அந்த போன் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவனுக்கும் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருக்குங்கிறதும் போலீஸ் ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது தான் தர்ஷன் எல்லா ஷாக்கிங்கான உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சான். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தர்ஷனோட டயக்னோஸ்டிக் சென்டருக்கு நிறைய பேஷண்ட் வர ஆரம்பிச்சாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுமே கோவிட் கேசஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் மனிதர்களுக்கு வருது. அதனால பேஷண்ட்ஸ் அதிகமாக வரது தெரிஞ்சு டயக்னோஸ்டிக் சென்டரை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதில் வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஸ்டாஃப் வேணும். அதனால சில லேப் டெக்னீஷியன் எல்லாத்தையுமே வேலைக்கு வைக்க ஆரம்பித்தான். லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே கலந்து தான் அவன் வேலைக்கு வச்சான். அதில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிங்கிள் மதர், ஒரே சைல்டை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவரோட கணவர் இறந்துட்டாரோ இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே தர்ஷனுக்கு இல்லை. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பித்தான். அந்த பொண்ணும் பேச ஆரம்பிச்சிச்சு, ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பித்தான். அந்த பொண்ணுக்கும் இவன் நம்ம கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியுது. ஓனர் ஃப்ளர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணும் ஃப்ளர்ட் பண்ணி இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் கடைசியா லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் தர்ஷன் அவங்க வீட்டில் மனைவி குழந்தை இருக்குது அப்படிங்கிறது நினைக்கல. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் நம்ம கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறவனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கல. இவங்க 2 பேரும் வெவ்வேறு இடங்களுக்கு
போய் உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட ஃபேமிலிக்கு தெரியாம அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் சில நாட்கள்லாம் தர்ஷன் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். இந்த மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீப்பா போக ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்க்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிய வருது. அதே மாதிரி தான் ஸ்வேதாவுக்கு இது ரொம்ப டிலேவாக தான் தெரிய வந்துருச்சு. இவங்க 2 பேத்துக்குள்ளார இவ்வளோ நாட்கள் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கேங்கிறதே அவங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கண்டே பிடிச்சாங்க. 6 மாசங்களுக்கு அப்புறம் ஸ்வேதா போய் தர்ஷன்ட்ட ஃபர்ஸ்ட் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்னையே நீ ஏமாத்திரியா, நம்ம 2 பேரும் காதலிச்சு தான்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்னடாச்சு இப்போ எதுக்குறா வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்க, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காண்டா, அவனோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி போராடி பார்த்தாங்க. ஆனா தர்ஷன் எதுவுமே பேசல. எனக்கும் யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நான் இங்கே தானே வந்துட்டு இருக்கேன், நான் உன் கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்கு சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஓட்டிக்கிட்டே இருந்தார். ஆனா ஸ்வேதா அதிலே நிறுத்தல. அடுத்ததா அந்த பொண்ணோட நம்பர் தர்ஷனோட மொபைல்ல இருந்து எடுத்து அந்த பொண்ணுக்கே டைரக்டா கால் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல ஸ்வேதாவோட அண்ணன் கேட்ட கால் ரெக்கார்டிங்ஸ். ஆரம்பத்தில் அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சவங்க நார்மலாக ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிச்சு எப்படியாச்சும் என்னோட ஹஸ்பண்ட் விட்டு போயிருன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக அந்த பொண்ணு போகவே மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் கால் உள்வாத குறையா அழுது கேட்டிருக்காங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் ஸ்வேதாவுக்கு நான் காதலிச்சு ரொம்ப உண்மையா என்னோட வீட்டில் எல்லாத்துக்கிட்டுமே போராடி இவன் கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்வேதாவால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் எப்போ ஸ்வேதா டைரக்டா அந்த பொண்ணுக்கே கால் பண்ண ஆரம்பிச்சாங்களோ தர்ஷனுக்கு அப்பதான் ஒரு மிகப்பெரிய கோபம் வந்துச்சு. இவ கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிடுவா, இவளை எப்படியாச்சும் லைஃபை விட்டு துரத்து விட்டுலான்னு பார்த்தா இவன் டைரக்டா அந்த பொண்ணுக்கே கால் பண்றாளா அப்படிங்கிறத கோபப்பட ஆரம்பிச்சாரு. எப்படியாச்சும் ஒரு நாள் ஸ்வேதாவை கொன்றலான்னு சொல்லிட்டு தர்ஷன் முடிவு பண்ண ஆரம்பிச்சான். அதுதான் டிசம்பர் 10 2023 வருடம் நைட்டு எப்பயும் போல டின்னர் சாப்பிடும் போது ராகி களி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருண்டை ஸ்வேதா செஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் நைட்டு சாப்பிடுவாங்க போல. அந்த ராகி களி உருண்டைக்குள்ளார சைனைடு அவன் கலக்கியிருக்கான். அந்த சைனைடை ஸ்வேதா எப்போ சாப்பிட்டாங்களோ அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிசேபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் இவனும் போய் எப்பயும் போல தூங்கிட்டான். தூங்கினதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு எப்பயும் போல எழுப்பிடுற மாதிரி ஆக்டிங் கொடுத்து இவ எந்திரிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டுமே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களுமே தர்ஷனோட அண்ணாவான தீபக்கு தெரிஞ்சிருக்கு. தன்னோட தம்பிக்கு ஒரு தப்பான தொடர்பு இருக்கு, அந்த தப்பான தொடர்புனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது தீபக்கு தெரிஞ்சாலும் தன்னோட தம்பிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவனும் எல்லா விஷயங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி உடனே எப்படிலாம் நம்ம இறுதிச் சடங்கு ஃபாஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா பண்றதுக்கு அவனும் உதவி பண்ணியிருக்கான். இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் கேட்கும் போது அவங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஸ்வேதா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க. அழகா இருக்கிறதையும் தாண்டி நீங்க 2 பேரும் காதலிச்சுதான்ற கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு அன்பா ஒரு பையன் இருக்கான், இது எதையுமே யோசிக்காம நீ பாட்டுக்கும் அந்த லெபார்ட்டரியில ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சு அது கூட நீ தப்பு பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும் போது தர்ஷனுக்கு எந்த பதிலுமே இல்லை. சார், நான் அவங்க கூட நல்லபடியா வாழணும்னு நினைச்சேன், ஆனா என்னோட பொண்டாட்டி எல்லா விஷயங்களுமே கெடுக்கிறதுக்கு பார்த்தா அதனாலதான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்றான். அவனை கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சிருக்காங்க. இன்னும் சார்ஜ் ஷீட் எதுவுமே ஃபைல் பண்ணல. இந்த சம்பவம் நடந்த 20 நாட்கள் தான் இருக்கு. போலீஸோட தரப்புல கண்டிப்பா இவனுக்கு ஆயுள் தண்டனையாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்வேதாங்கிற 30 வயது பெண்மணி. அவங்களோட முடிவை நினைச்சா எல்லாத்துக்குமே கண்கலங்க தான் செய்யுது. ரொம்ப சந்தோஷமான குடும்பம். அவங்க என்னதான் கணவனுக்கு பண்ணல, எல்லா சப்போர்ட்டுமே அவங்களோட கணவனுக்கு பண்ணாங்க. உண்மையா லவ் பண்ணாங்க. அந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட பெற்றோர்கள் எல்லாத்துக்கிட்டுமே ஸ்ட்ராங்கா இருந்து அந்த கல்யாணத்தை பண்ணாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சுத்தி இருக்கிறவங்க பார்த்து இதுக்கு மேல யாரா சந்தோஷமா இருக்க முடியும், அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காங்களே நினைக்கும் போது இந்த குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத யாராலையுமே ஏத்துக்க முடியல. எந்த பெண்மணிக்கும் என்னோட கணவரை தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட காலில் விழுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சம்பவம் வேற எந்த பெண்மணிக்குமே வந்துடக்கூடாது. ஸ்வேதா என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 7 வருஷமா ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழ்க்கை நடத்தி எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்து கடைசியா வேற யாரோ ஒரு பொண்ணுகிட்ட போய் தயவு செய்து என்னோட கணவரை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே ஒரு கிரைம்ல தான் முடியுது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். இந்த இடத்துல என்னைக்கு தர்ஷன் அவரோட டயக்னோஸ்டிக் சென்டர்ல இருக்கிற பொண்ணு கூட தப்பா பழக ஆரம்பிச்சாரோ அப்பவே அவரோட மனைவியான ஸ்வேதாவோட முடிவு எழுதப்பட்டிருக்கு. யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு இறந்திருப்பாங்கன்னு. இவங்க பண்ண ஒரு தப்பு, இவங்க பண்ண ஒரு துரோகத்துக்காக கடைசியா இப்போ உண்மையாலுமே ஒரு தண்டனை அனுபவிக்கிறது அந்த 4 வயசு சின்ன பையன்தான். இப்போ அவன் ஸ்வேதாவோட அப்பா அம்மா கிட்ட தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்துட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு கொடூரமான விஷயம் அவனை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் தன்னோட அப்பாவை அவன் என்னைக்கும் மதிக்கவே மாட்டான்.
குடும்பத்தை விட்டுட்டு காமத்தை தேடி போன தர்ஷனுக்கு இப்போ இன்னும் எத்தனை வருஷம் தனியா குடும்பம் எதுவும் இல்லாம தனி மரமா ஜெயில இருப்பாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. இந்த சம்பவத்தை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் பார்த்த 2 படங்கள் என்னோட மனசுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது படங்கள்னு கூட சொல்ல முடியாது, வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம். அமேசான் பிரைம்ல கிடைக்கும். மாடர்ன் லவ் மும்பை அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோடா ராட் ராணின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கும். அதுல ஒரு பெண்ணுக்கான முக்கியத்துவம், ஒரு கணவரோ இல்லை உங்களோட லவ்வரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு எந்த லெவலுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வெப் சீரிஸோட பேரு மாடர்ன் லவ் சென்னை. இந்த மாடர்ன் லவ் சென்னையில் 5வது எபிசோட் பார்த்தீங்கன்னா பறவை கூட்டில் வாழும் மான்கள்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை உள்ளார வரும்போது கணவருக்கு வேற ஒரு தொடர்பு இருக்கும் போது மனைவி அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்களுக்கான முக்கியத்துவத்தை எந்த லெவலுக்கு தந்தாங்க. இன்னொரு சைடு வீட்டுக்குள்ளார 2வதா ஒரு பொண்ணை கணவர் கூட்டிட்டு வருவார் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதே மாதிரி நடக்கும், இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரல. ஆனால் சில பேருக்கு இது மனசுல ஒரு மாற்றமா இருக்கும். நீங்க ஒருத்தவங்களை நேசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தவரை லவ் பண்றீங்க, நீங்க ஒருத்தவர் மேல அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா அவரும் உங்க மேல செலுத்தணும்ல. அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவங்க உங்க மேல செலுத்தல அப்படின்னா அதை தாண்டி நீங்க அவங்க கிட்ட செலுத்துறதுல ஒரு யூஸ்மே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.